கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அருமையானவர்களை, தேவனிடத்துல உத்தரவு ஒத்தாசை வரும். ஏன்னா அவர் உலகத்தை படைத்த தேவன். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க காத்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கு உங்களுக்கு தேவனிடத்துலேருந்து கிருபை கிடைக்க போகுது. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கி அமைதலும் பொறுமையாக இருக்க மாட்டார். உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இறங்கி வர்றார். அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒத்தாசையாக இருப்பேன், அதாவது உதவியாய் நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். இன்றைக்கு எந்த பிரச்சனையை தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு எதை குறித்து பாரத்தோடு இருக்கிறீங்களோ, அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் மீட்டு உங்களை வெளியில் கொண்டு வர போகிறார். அதான் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு என்ன பண்ண ஒத்தாசையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமாய் சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் இன்னைக்கு சர்வாதிகாரியாய் உங்களோடு இருக்கிறார். அவர் தன்னுடைய பலத்தினால் உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய கரத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஒத்தாசை உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.